இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1006 ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் வந்து 1854 ஸ்கொயர் ஃபீட்ல 4 BHK 3 டாய்லெட்டோட உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லயே மெயின் ரோடு சொல்லியிருந்தால இந்த ஒயிட் கலர் பில்டிங் இருக்கு, அது ஒரு வந்து மண்டபம். அதுக்கு பக்கத்திலே தான் மெயின் ரோடு, அது வந்து ஒரு 80 ஃபீட் ரோடு. லொகேஷன் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்தாம்பரம் லொகேஷன் தாங்க. ஈஸ்தாம்பரம் லொகேஷன்ல ஃபுல்லா ரெசிடென்சியலுக்கு நடுவில் சுத்தி பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு ஃபுல்லா பங்களாஸ் அண்ட் அபார்ட்மெண்ட் தான் இருக்கு. அது பக்கத்திலேயே ஒரு 4 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் நீங்க நம்ம சேல்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1006 ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் வந்து 1854 ஸ்கொயர் ஃபீட்ல 4 BHK 3 டாய்லெட்டோட உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடு ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகான் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காகயாவது நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஸோ நம்ம இந்த லொகேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துலாம். இந்த லொகேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்தாம்பரம் வெங்கம்பாக்கம்ல தாங்க அமைஞ்சிருக்கு. ஈஸ்டர்ன் பைபாஸ்லேருந்து எக்ஸாக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல தான். நீங்கள் வர வழியில அந்த வெங்கம்பாக்கம் டு வண்டலூர் போகிற வர வழியிலேயே கிரிக்கெட் கோர்ட் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஸ்ரீ நலன் என்கேவ் அந்த லேஅவுட்ல தாங்க இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்ரீ நலம் என்கேவ்ல ப்ரோகான் பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 17 பிளாட்டா உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த 17 பிளாட்டை லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே, ஸோ நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா 8 வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரே மாடல்ல ஆல்மோஸ்ட் அந்த லாஸ்ட்ல இருக்கிறதுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் வில்லா வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த ஒரு வில்லா உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலா 9 பிளாட். இது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கஸ்டமைஸா நீங்க விருப்பப்படுற மாதிரி கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க ரெண்டல் பர்பஸ்க்கு வேணும்னு சொல்லி கீழே ஒரு வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மூணுமே ரெண்டல் பர்பஸ் விடுற மாதிரி இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க விருப்பப்படுற மாதிரி 2 பார்க்கிங்க எனக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு வந்து இந்த வீடு தாங்க உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வீடு பர்ச்சேஸ் பண்றவங்க நியர்பை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எதிர்பார்ப்பீங்க. ஸோ இந்த லொகேஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 2.5 கிலோமீட்டர் உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஈஸ்டர்ன் பைபாஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு GKM காலேஜ் அமைஞ்சிருக்கு. ஸ்கூல் பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்கு, பரவலிய ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி வெங்கம்பாக்கம் ஃபிஜி ஸ்கூல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ வாங்க நம்ம இந்த வீட்டை பத்தி ஃபுல்லா டீடைல்டா பார்க்கலாம். ஸோ வீடு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. 80% உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வீடியோட அவுட்புட் எப்படி வரும்ன்றதை நான் உங்களுக்கு வீடியோல செப்பரேட்டா காமிக்கிறேன், பாருங்க. வாங்க உள்ள போலாம். ஸோ வீடுல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் இந்த ஏரியால வந்துடும். ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு கேட் வச்சு கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் ஐ மீன் கார் பார்க்கிங் செப்பரேட்டா ஒரு கேட் வந்துடும். கார் பார்க்கிங்ல செப்டிக் டேங்க் உங்களுக்கு வந்துருதுங்க. அதே மாதிரி இந்த ஏரியால பாத்தீங்கன்னா இபிக்கு உண்டான ப்ரொவிஷன் எடுத்துட்டு வந்துருவாங்க. இபி 3 ஃபேஸ் இபி லைன் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் ஐ மீன் ஃப்ரண்ட்ல நம்ம என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வீடு நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன், நார்த் ஃபேசிங் தான் லேண்டு. மெயின் டோரும் உங்களுக்கு நார்த் ஃபேசிங் தான் வச்சு கொடுக்க போறாங்க. இந்த ஏரியால உங்களுக்கு செப்பரேட்டா ஃப்ரண்ட் கேட் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இதுல இருந்து உள்ள போலாம் வாங்க. ஸோ டோர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டீக்வுட் டோர் தான் போட்டு கொடுப்பாங்க. எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான். ஆல்ரெடி ப்ரோகான் பில்டர்ஸ் இந்த லொகேஷன்ல நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கம்ப்ளீட் பண்ண வீடுலாம் நம்ம வீடியோ போட்டிருப்போம். மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி உள்ள வந்தோடனே ஹால், இந்த ஹால் உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஹாலா கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஃப்ரண்ட் எலிவேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிவிசி விண்டோ எடுத்துட்டு வந்துருவாங்க. வென்டிலேஷனுக்கும் சரி உங்களுக்கு காத்துக்கும் சரி இந்த விண்டோஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைட்ல நம்ம வந்து எல் ஷேப்ல வந்து சோஃபா போட்டுக்கலாம். டிவி யூனிட் செட்டப் வந்து இந்த ஏரியால உங்களுக்கு பிளக் பாயிண்ட் எல்லாமே இந்த ஏரியால எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சிசிடிவிக்கு உண்டான பிளக் பாயிண்ட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துறாங்க. இதுல இருந்து நம்ம அப்படியே உள்ள போலாமாங்க. உள்ள வரும்போது லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் பிளஸ் கிச்சன் செப்பரேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ நிறைய இடத்துல எப்படின்னா ஹால் பிளஸ் டைனிங் சேர்ந்து வரும். ஸோ கிச்சன் டைனிங் ஏரியாவை செப்பரேட்டா உங்களுக்கு ஸ்பிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியால பாத்தீங்கன்னா 2 பக்கம் வந்து யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ஸ்பேஷியஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பிளஸ் டைனிங் சேர்த்து கொடுக்கறதுனால நல்லா ஸ்பேஷியஸாவே இருக்கு. அதே மாதிரி கிச்சன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் பண்ணான ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. 2 பக்கம் ஓப்பன் டைப் மேபி யூபிவிசி விண்டோ எடுத்துட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி கிச்சனுக்கு பேக் சைட்ல ஒரு டோர் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லேப்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ கிச்சனை இன்டீரியர்ல கவர் பண்ணும்போது இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எம்டியா இருக்கும், இன்டீரியர் கவர் பண்ணும்போது உண்மையாவே சூப்பரா இருக்கும். ஸோ கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு காமன் பாத் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் பாத்ல மெட்டீரியல் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் போட்டு தரதா சொல்லியிருக்காங்க. அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஜ்டு பர்சனுக்கு எல்லாருக்குமே ஒரு காம்பாக்டாக தான் இருக்கும். இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட உங்களுக்கு போட்டு கொடுத்துட போறாங்க. அதே மாதிரி கபோர்டு வந்து உள் ஏரியால நம்ம இன்டீரியர்ல கவர் பண்ற மாதிரி நம்ம வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு லேப்டும் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போலாமாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது ஸ்டெப்ஸ் ஏரியால இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே லைட்டிங் செட்டப் வைக்கிறதுக்காக பாயிண்ட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நீங்க வீடியோஸ்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி
மேலே ஏறும்போது வென்டிலேஷனுக்கு இந்த பக்கம் ஒரு யூபிவிசி க்ளோஸ்டு விண்டோ எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஸோ ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இவங்க வந்து கிரானைட் தான் போட்டு கொடுப்பாங்க. ஸோ மேலே ஏறி வந்தோடனே இந்த இடத்துல வந்து ஃபாயில் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஏரியாவில் உங்களுக்கு வந்து யூபிவிசி விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ப்ரொவிஷனும் இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனி இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் இந்த ஏரியாவில் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே 3rd பெட்ரூம் போகலாம் வாங்க. ஸோ இன்னொரு பிளானும் வச்சிருக்காங்க. 4 பெட்ரூம் இருக்கிறதுனால ஒரு பெட்ரூம் வந்து தியேட்டரா கூட கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம 3rd பெட்ரூம் போகலாம். 3rd பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத் இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 3 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சொன்னால 2 வந்து காமன் பாத் கொடுத்துருக்காங்க. கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே இந்த 2 பெட்ரூமும் சேர்த்து இந்த ஒரு காமன் பாத் கொடுத்துருக்காங்க. ஸோ 3rd பெட்ரூம் கீழே பார்த்த மாதிரியே சேம் அதே டைப்ல தான். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா யூபிவிசி எடுத்துகிட்டு வந்துட போகிறாங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வுட்டனில் நீங்கள் இன்டீரியரில் கவர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். மேலே லேப்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம 4th பெட்ரூம் போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்டி அப்ரூவல் தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தான். 4th பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யூபிவிசி விண்டோவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம கபோர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்டீரியரில் கவர் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே காட்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக உள்ள காம்பாக்டாக போட்டு கொடுத்துட்டாங்க. லேப்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது உண்மையாகவே சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இந்த பெட்ரூம்க்கு அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா நம்ம கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பெட்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மெட்டீரியல் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பிராண்டட் மெட்டீரியல் தான் போட்டு தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி ப்ரொவிஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸான பால்கனி கொடுத்துருக்காங்க. நான் கீழே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தேங்க, சுற்றி பார்த்தா வீடு தான் அப்படின்னு. சுற்றி பார்த்தா தெரியும், ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தான். அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே மெயின் ரோடு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஒயிட் கலர் பில்டிங் இருக்குது, அது ஒரு வந்து மண்டபம். அதுக்கு பக்கத்திலே தான் மெயின் ரோடு. அது வந்து ஒரு 80 feet ரோடா உங்களுக்கு கன்வெர்ட் பண்றாங்க. இன்னொரு வார்த்தை மென்ஷன் பண்ணினா ரெண்டலுக்காக கட்டிருக்காங்கன்னு. அதோட அவுட்புட் எப்படி வரும்ன்றத நீங்க இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். ஸோ அதே மாதிரி டெரஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கூலிங் ரூஃப் போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டேங்க் வச்சு கொடுத்துறாங்க. மேல ஸ்டெப்ஸுக்கு மேல பாத்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு ஒரு கிளாஸ் டைப் வச்சு கொடுக்க போறாங்க. சேஃப்டிக்கு உங்களுக்கு கிரில் கேட் பிளஸ் கதவும் ஒன்று வச்சு கொடுத்துறாங்க. ஸோ இந்த 4 BHK வில்லா பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ இந்த வில்லாவோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 1,30,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் இவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈஸ்ட் தாம்பரம் லொகேஷன்ல நீங்க இண்டிவிஜுவல் வில்லா 4 BHK வில்லா தேடிட்டு இருக்கீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தேடிட்டு இருக்காங்க, இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.